இது எங்களோட தக்காளி தோட்டம். எங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்தில் தான் இந்த தக்காளி தோட்டம் இருக்குது. நாங்கள் விற்பனைக்கும் இந்த தக்காளி பழங்களை கொடுக்குறோம் நாங்கள் சந்தைக்கு. இது பற்றி நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் ரோவுகளே, இதுதான் எங்களுடைய தக்காளி தோட்டம். இது யாழ்ப்பாணத்தில் இருக்குது. நாங்கள் இந்த தக்காளி செடிகளை நாட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமளவில் பூக்க தொடங்கும். மிக உயரமாக வளர்ந்திருக்கு இந்த தக்காளி செடிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலே உயரமாக வளர்ந்திருக்கு. சரியான பராமரிப்பு இருந்தால் இது மிக உயரமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். கூடிய அளவு அறுவடைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பழங்களை தரும். 2 மாத காலமளவில் பூக்க தொடங்கின இந்த தக்காளி பூக்கள் பழங்களாவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் எடுக்கும். நாங்கள் செம்பழங்களாகவே அறுவடைகளை செய்வோம். அறுவடை நாங்கள் செம்பழமாக செய்கிறதுக்குரிய காரணம் ஒன்று, பழங்கள் நல்லா பழுத்தால் பறவைகள் அதை சாப்பிட்ற ஒரு சந்தர்ப்பம் பெறலாம். இன்னொன்று நாங்கள் செம்பழமாக அறுவடை செய்தால்தான் அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு நாங்கள் இந்த பழங்களை கொண்டு செல்லும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான பழங்களாக மாறியிருக்கும். அல்லது பழங்களாகவே நாங்கள் ஆய்ந்திருந்தால் அது சந்தைக்கு இந்த பழங்களை கொண்டு போய்க்குள்ள அது சேதமடைஞ்சிடும். அப்போ அதனையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். முழுக்க நாங்கள் ஆர்கானிக், அதாவது சேதன பசலை தான் பயன்படுத்துகிறோம். சேதன பீடை நாசினிகளையும் தான் பயன்படுத்துகிறோம். இந்த தோட்டத்தை கூட நாங்கள் தான் பராமரித்து வரோம். எங்களுடைய பொழுதுபோக்காகவும் இது இருக்குது. நிறைய காய்கள் இருக்குது பிஞ்சுகளாக. அறுவடை செய்த போதிலும் மீண்டும் அது பூத்து காய்ச்சி கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு எங்களுக்கு அறுவடையை தரும். அதன் பின்னர் படிப்படியாக அது வாடி அப்படியே இறந்துவிடும். கிட்டத்தட்ட ஒரு 4 தொடக்கம் 5 மாதங்கள் இந்த தக்காளி செடிகள் ஆரோக்கியமாக நிற்கும். தக்காளி பழங்கள் பாரம் கூடவாக இருக்கிறதால நாங்கள் தடிகளில் பிடிச்சு கட்ட வேண்டி வரும். இது எங்களுடைய அறுவடை. நல்ல கலரான பழங்கள், மிக அழகாக இருக்குது. ஆரோக்கியமான பழங்கள்.